Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்யாண வீட்டு ரசம் எப்படி ஈஸியா வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஷ்மீரி சில்லி வந்து லைட்டா வறுத்துட்டு அதை ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதோட ஒரு பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு தோலோடவே சேர்த்து லைட்டா ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரையணுன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக ஒன்றும் பாதியமாக அரைஞ்சா போதும். அடுத்து இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இதோட அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மிளகு சீரகம் பவுடரை சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகு சீரகம்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வந்த பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை இதோடு சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிட்ட பிறகு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து இதோட ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுள்ள புளி வந்து ஊற வச்சு அது கரைச்சி வடிகட்டி அந்த கரைச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த டைமில் ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ரசம் வந்து இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த ரசத்தை கலந்து விடாமல் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மணமிக்க ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கல்யாண வீட்டிலலாம் இருக்கக்கூடிய ரசம் அப்படியே இதே மாதிரி தான் செய்வாங்க. என்ன, நான் வந்து தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அவங்க வந்துட்டு கையாலேயே மசித்து சேர்ப்பாங்க, அப்படி இல்லாட்டி கட் பண்ணி வதக்கி சேர்ப்பாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா ரசம் வந்து எப்போதும் நார்மலாக வைக்கக்கூடிய ரசத்தை விட இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ன்ட்டு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கலராக வேணும்னா காஷ்மீரி மிளகாய் வந்து 3 சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இல்லாதவங்க அப்படியே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு வந்து குறை இருக்காது. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.